இப்போது பச்சை பட்டாணி சீசனுங்க. அதனால் நம்ம பச்சை பட்டாணி வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டா அதை வருஷத்துக்கே நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போ இதை வாங்கி நம்ம எப்படி பக்குவப்படுத்தி ஸ்டோர் பண்ணுறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு பெரிய வீடியோவில் கொடுக்குறேங்க. இன்றைக்கி நம்ம எப்படி இதை ரகம் பிரிக்கிறது அப்படிங்கிறத மட்டும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாங்க. நம்ம பச்சை பட்டாணி வாங்கும்போதே நல்ல முத்தலாக இருக்கிறதா பாருங்கள், இந்த மாதிரி நல்லா விளைஞ்சிருக்கிறதா பார்த்து வாங்கிக்கணும். நான் உரிக்காத பட்டாணி 1.5 கிலோ வாங்கினேங்க. 1.5 கிலோ 100 ரூபான்னு வாங்கினேன். சீசன் இல்லாத டைமில் பார்த்திங்கன்னா 1 கிலோவே 100 ரூபா அதுக்கு மேலே தான் இருக்கும். 1.5 கிலோவை நான் உரித்து எடுக்கும்போது எனக்கு இந்த அளவு தான் பட்டாணி கிடச்சிச்சுங்க. பிஞ்சாக இருக்கிறது வாங்கக்கூடாது. பாருங்கள், இப்போ நான் உரித்து வச்சுருக்கேன். உரித்தது எல்லாத்தையுமே தனித்தனியாக பிரித்து வச்சுருக்கேன். பாருங்களேன், நல்ல பட்டாணி எல்லாமே இந்த மாதிரி தனியாக தட்டில் எடுத்து வச்சுருக்கேன். இதை தான் நான் ஸ்டோரேஜுக்கு யூஸ் பண்ண போகிறேன். இந்த பட்டாணியை இப்போ நம்ம சமையலுக்கு சீக்கிரமாக யூஸ் பண்ணிடலாங்க. அதனால் கொஞ்சம் குட்டி குட்டியாக இருக்கிற பட்டாணியை இந்த மாதிரி தனியாக நம்ம ரகம் பிரித்து எடுத்து வச்சுக்கலாம். ஸ்டோரேஜுக்கு இந்த பெரிய பட்டாணியை மட்டும் யூஸ் பண்ணிக்கலாங்க. நம்ம வருஷத்துக்கே கெடாமல் பட்டாணியை எப்படி ஸ்டோர் பண்ணி வைக்கிறது அப்படிங்கிறதுக்கு இதுவும் ஒரு டிப்ஸ் தாங்க. நான் எப்படி ஸ்டோர் பண்ணுறது அப்படிங்கிறது தனி வீடியோவாக உங்களுக்கு கொடுக்குறேங்க. நன்றி, வணக்கம்.